அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, அவர் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன், புதன், அத்தனை கிரகங்களும் அங்கே இருப்பாங்க. ஆக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான காலங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. அதே இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த மாதம் இருக்குது. வேலையில் ரெகக்னைஸ் மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்திங்கன்னா அது அமையும். வேறு ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி சோர்ஸஸ் நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் பிரச்சனை இல்லைனால் கூட உங்களுடைய 8ஆம் இடத்த குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன், அல்லது கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த காரியங்கள் அத்தனையும் இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆஃபீஸில் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பேக் பண்ணும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் கிரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நான் பெரிய லெவலில் கடன் வாங்கியிருக்கேன்,
லோன் வாங்கியிருக்கேன், வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இஎம்ஐ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை இதெல்லாம் கம்மியாக இருக்குங்கிறவங்க ஏதாவது லோனை கிரியேட் பண்ணுங்கள், கடனை வாங்குங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் ஏதாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒருத்தர் சைடு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் அடைவதற்கான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் அல்லது இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சோர்ஸஸ் இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த மாதம் வரும். அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எந்த கலைத்துறையிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் பாப்புலாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், பப்ளிசிட்டியில் பெரிய லெவலில் இருப்பீங்க. வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் ஏர்னிங் அதில் அதிகமாக இருக்கும். புதுசாக ஏதாவது நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான விளையாட்டுத்துறையில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் எதில் வேணாலும் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபுளாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களால் நன்மை. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஒருவேளை நீங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்களுக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் குறிப்பாக நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல நீங்கள் பிரம்மதேவனுடைய வழிபாடு சிவன் கோயிலில் போய் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஆங்கில வருஷத்தில் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசியில் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது, அவரோட உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இப்போ துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுலேயும் தேவகுரு அசுரகுரு ரெண்டுமே உங்கள் ராசியில் கோச்சாரத்தில் இப்போ இருக்காங்க.
அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சேஞ்சஸை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றது, லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்த பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் இந்த மாதம் வரும். அதுலேயும் ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் எது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது. இது எதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை, எங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வரும். பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் எதுவும் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு பிஎஃப் வரும். இல்லை கிராஜுவேட்டி பணங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிராஜுவேட்டி பணங்கள் வரும். அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு இருக்குது. அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வட்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், ஏதாவது டிவிடெண்டு வராமல் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறது. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். 12ஆம் இடம்னாலே முதலீடு. ஆக இந்த மாதம் எதிலையாவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவான். அவர் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் ஜாப் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலைகள் உண்டு. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, நல்லதொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தா கிடைக்கும். வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபெக்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரெக்கக்னைஸும் இந்த மாதம் நிறையவே உண்டு. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் வேலையை தேடிட்டு இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாபும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் வேலைக்கு ஆட்களை எதிர்பார்த்துட்ருக்கோம், ஆஃபீஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமே இல்லை, ஏதாவது கடன் வாங்கணும், அப்படியே லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் பூர்த்தியாகும். இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம். குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் பிரச்சனை, கிட்னி ஸ்டோன் அல்லது கிட்னியில் ப்ராப்ளங்கள், இது மாதிரியான கிரானிக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக பல்லில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ரேஸு, லாட்ரி, இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
எதிர்பாராத ஒரு டூர் அல்லது ட்ராவல் போவீங்க. இதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியங்கள் நடக்கும். அந்த மற்ற சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, மற்ற சுப நிகழ்ச்சிகள்லையுமே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும். அதோட ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், அந்த துறைகளால் உங்களுக்கு லாபம், இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா முயற்சி பண்ணுங்கள். அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. நண்பர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பெனி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமில்லை, முருகனுடைய தரிசனம், வழிபாடு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் அமையும். ஜூன் மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மிதுன ராசினாலே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் உங்கள் ராசிக்கே அவர் வர்றார். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் குருவோட புதன் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பொருளாதார வசதி நன்றாக இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை முதலீடு இல்லைன்னா கையில் பணம் தனம் இருந்தால் தேவையற்ற செலவினங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்கும். இந்த நிலைமை எத்தனாம் தேதி வரைக்கும்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் புதன், சூரியன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடந்த காலங்களில் இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வரும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஏன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசியிலேயே புதன் வர்றார். அங்கே தான் கோச்சாரத்தில் சூரிய பகவானும் வர்றாங்க. சூரியன் தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. பட் எவ்வளோ இருந்தாலும் ஒன்று நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். முதலே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எதிர்பாராத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அல்லது எதுலையாவது நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விதமாக விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. சில சமயம் எல்லாரையும் நம்புங்க, இதை யாரையும் நம்பாமே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். இதில் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வரும். அது திரும்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் கடந்த காலங்கள் வரைக்குமே உங்களுக்கு சுமாராக தான் கிரக நிலைகள் இருக்குது. நீங்கள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கையில் எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதெல்லாமே அமையும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணக்கூடிய துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் கவனம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதிலெல்லாம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன், எந்த ஒரு ஸ்பெகுலேஷனுமே உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதிலிருந்து நீங்கள் போட்ட காசை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்தானத்தை உங்களுடைய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பவனும் சனி பவனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கும் வேலையில் ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்குது, பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ எதுவும் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுப்பீரியரும் சரி உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, எனக்கு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்த்துட்ருக்க வேலையில் என்னை வெளியேற்றிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதம் வேலைகள் அமையும். இந்த மாதமே உங்களுக்கு ப்ரொஃபஷனுக்குரிய மாதம். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் கடன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, வருமானா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். பட் இப்போ என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அது காரண காரியத்துக்காக செலவு ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. கடன் வாங்குறதையும் யோசித்து பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
வழக்கு மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அல்லதால் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான விஷயங்கள் தான். அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், அடிவயிற்றில் பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். குறிப்பாக ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமார். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக 14ஆம் தேதி வரைக்கும் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, நான் மேலே படிக்கணும் அல்லது வேறு கம்பெனி, வேறு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மாறணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க கொஞ்சம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லைகளாகத்தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மேலே பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, நீங்களும் அவங்க மேலே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் அதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் 2024ஆம் வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில், அதாவது 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பகவானோட யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா சூரியன், சுக்கிரன் எல்லாமே கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, 11ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வீடு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் இதெல்லாமே நடக்கும். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கிரக நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. 12ஆம் இடம்னா ஒன்றும் உங்களுக்கு தெரியும், ஒன்று முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்க பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குமான்னா இல்லை. ஆக நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அடக்கி வாசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் செலவு பண்ணணும், இல்லது பற்றாக்குறையாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பேச்சை குறைங்க. தேவையில்லாத எந்த விஷயமும் யார்ட்டையும் பேசாதீங்க. மற்றவங்க சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க, கவுண்டர் எதுவும் கொடுக்காதீங்க. பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இது எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். ஸோ மாதத்தில் பாதி நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவும் மீதி பாதி நாட்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் சஞ்சரிக்கிறதுனால கவனமாக நீங்கள் டீல் பண்ணுற மாதமாக இது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ
அதெல்லாமே அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆஃப்டர் 14th அப்புறம் இது எல்லாமே சுமூகமாக இருக்குமானா இல்லை. அதனால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகளை அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் புதிய காரியங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதிய முயற்சிகளை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இந்த மாதம் இல்லை. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு செயலாகும். நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகுமானா இல்லை, பட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் 14th அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கணும். இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் இருக்குது. ஒன்று அவங்களுக்காக செலவு பண்ணணும், அல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாமே நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. எதிர்பாராத பயணம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பயணம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையற்ற தொல்லைகள், மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள், பயணங்களே நமக்கு அசௌரியமாக இருப்பதற்கான காட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு தந்த சேல்ஸு லாபம் இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன்லையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவு தனவரவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் பணவரவு பொருள் வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் அது இந்த மாதம் கிடைக்கும். ஒரு பக்கத்து நன்மைகள் தீமைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கிரகங்களும் நற்பலன்களும் உண்டு. அந்த நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். இல்லை பல வருஷமும் வராத பணம் முன்னோருடைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அதுவெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவும் தன வரவும் இருக்குது. அதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த மாதம் வரும். இல்லை பென்ஷன் பிஎஃப் பணம் இல்லை, கிராஜுவேட்டி வர வேண்டியிருக்கு, அல்லது வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வர வேண்டியிருக்கு, டிவிடெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாமே நீங்கள் எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் அஷ்டம சனி இருந்தாலும் அதெல்லாம் பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சனி நமக்கு தடை பண்ணுறாரோ அந்த சனி தான் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய. அந்த சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற வார்த்தையவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் பெரிய விஷயமே உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் அவர் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால தான் எதையாவது முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி இருந்தால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக அதை பற்றி டீல் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்கள் உங்களை அவர் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுமார். ஸோ வேலை நிமித்தமாக ஏதாவது இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபரோ இன்னர் சேஞ்சஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனம். எல்லாமே சுமூகமாக போகிற மாதிரி இருக்கும், பட் எதுவுமே சுமூகமாக இருக்காது. அதனால் ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். பார்க்க வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் அலட்டிக்காதீங்க, ஒரி பண்ணாதீங்க. கிரகங்கள் மாறும்போது எல்லாமே மாறிடும் இந்த மாதம். அதனால் கிடைச்ச வழியை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் நான் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு பக்கம் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.
இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெருசாக ஒன்றும் வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனுக்கோ பாசிபிலிட்டிஸ் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதும் இல்லை. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எஃபர்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கக்னைஸ் இருக்கும் அப்படின்லாம் இந்த மாதம் கரியரை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ ஜாப் இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதோடு நீங்கள் அலாட்டாக இருங்க. ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வேலையில் கவனம், எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடியிலே ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பட் உபரி ஆறுதலான விஷயம் என்னென்னா, இந்த மாதம் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமையும். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த காரியங்கள் நல்ல விதமாக அமையும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நீங்கள் முக்கியமாக கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவர் சகலத்தையும் விடுவிட்டு உங்களுக்கு நல்லொருள் புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் வருடம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். சிம்மம்னாலே நீங்கள் சிங்கம், உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும். 11ஆம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதுக்காக தான் இடத்த சொல்லி உங்களுக்கு பலனை சொல்கிறேன். ஆக அந்த சூரிய பகவானும் நல்ல நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ சாதகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஓரளவுக்கு எல்லாமே நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திங்க. இந்த மாதம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறும். உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். நீங்களுமே உங்களை பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான லைஃப்பில் ப்ராஜெக்ட் என்னவோ அதை பெரிய லெவலில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாமே நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேகமாக முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் வேகமாக முன்னேறுங்க. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடாதீங்க இந்த மாதம். ஸோ சில முடிவுகள் உடனே எடுக்கணும். எடுத்த முடிவுகளை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க.
உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறவுகள் சாதகமாக இருப்பார்கள். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனை இருக்குது. அதனால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான சோர்ஸஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கலாம். தாராளமாக நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சல்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது எம்என்சியில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ அது வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய தொழிலை நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பண வரவு, பொருள் வரவு உங்களுடைய ஜாபில் இருந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. வழக்குகள் எதாவது இருந்தால் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையுமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா அது என்ன நோக்கத்திற்கு கடன் வாங்கினீங்களோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பட் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக கால் பிரச்சனைகள், காலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரத்தத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் குழந்தை இருக்கிறனால சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா, எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் உங்களுக்கு கூடும், சம்பாத்தியங்களும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு எனி ஸ்பெக்குலேஷன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஆன்சைட் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சைட்டுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அதான் நான் முதல்ல அறிமுகத்தில் சொன்னேன்.
யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உண்டு. உங்களுடைய 7ஆம் இடத்துல கண்டு சனி இருக்கேன்னு பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லை. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடை டெய்லி பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கும்பிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தரிசனம் பண்ணுங்கள். பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இந்த புத பகவான் இந்த மாதம் எங்கே இருக்கார் கோச்சாரத்தில்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அல்லது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. 10 நாளே கவர்மெண்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது நம்ம நல்ல காரியம் ஆகலை, இது வரைக்கும் தடையாயிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு எதிர்பாராத அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிரகங்களால் நன்மையாக அமையும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அதன் மூலமாக நல்லதொரு வருமானம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் அந்தஸ்து கொடுது, புகழ் கொடுது, வருமானங்கள் கூடினால் கூட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சுமாராக இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதனால் எந்த காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் 12ஆம் தேதி அல்லது 14 தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணணுன்னா கூட இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே அந்த ட்ராவலை வச்சுங்க. அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எல்லா விதமான உறவுகளுடைய நம்ம கவனமாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. நம்பி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரே மாதிரி மைண்டை வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு. அந்த இடத்துல தான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க. ஒரு நேரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிந்தனை இன்னொரு நேரம் இருக்காது. அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து ஒவ்வொரு செயல்பாடுலேயும் இந்த மாதம் இறங்குங்க. எது எப்படி இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. இதே நிலைமை தான் உறவுகளாலும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்து எதிர்பார்த்த விலைக்கு போகும். குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதே நிலைமை தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்கெல்லாம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான், நல்ல ஏற்றம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரெண்டுமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அல்லது அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்குங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால
ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமைவதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். QG இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவோ அதை மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. இதே தான் நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கினாலும் சரி, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எந்த விதமான யூக வணிகங்களுக்கும் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, ப்ராஜெக்ட், அது எல்லாமே உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. அதோட ரொம்ப நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே சாதகமான பலன்களாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் தரத்தில் சனி பகவான் இருக்கார். ஆக வேலை அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, இனி எதர் அஃபிட்டரில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் வேலை இருக்கும். யாரெல்லாம் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன், நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, குரு சனி பகவான் 2 பேரும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. யாரெல்லாம் வேலை நிமித்தமாக இடமாற்றத்தை எதிர்பார்க்குறேன், சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம்னு தாராளமாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. இப்போ ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட் பாலிசி வேர்ல்டு வைஸாக மாறி இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் கண்ட்ரி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏதாவது லோனை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலையாட்கள் விஷயத்தில் கவனம், அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுரி பண்ணுறதா இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது, EMI இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் காலில் பிரச்சனை, சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபலிய ப்ராப்ளம், வேறு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக லாஸ் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், லைஃப்பில் உங்களுக்கு அமையும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, PhD பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகனுடைய வழிபாடு முக்கியமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். இது இன்னுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், உடல் ஆரோக்கியமாக நன்கு அமையும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024ஆம் வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம். துளாராசினாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. அவர் இந்த மாதம் எங்கே செஞ்சரிக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கிறார், இதை வச்சு தான் நம்முடைய லைஃப் இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனம். பெருசாக யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நம்பிக்கைக்கு சாதகமாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக இந்த நிலைமை இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதில் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவும் தன வரவும் இருக்குது. இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவினங்கள் இருக்குது. உங்கள் கையில் ஏதாவது பணம் இருந்தால் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லேண்ட் வாங்குங்க, ரொம்ப நல்லது. இடங்கட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் முயற்சி பண்ணலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது, பொறுமையாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. தேவையில்லாத பேச்சு வேண்டாம், தேவையில்லாத சிந்தனை வேண்டாம், ஒரு அன்வான்ட் திங்கிங் எதுவுமே வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. அதுதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் புதுசாக ஒரு காரியத்தில் இறங்குறவேன், சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேண்டாம். அப்படி அவசரம் இருந்தால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் அது சாதகமாக இருக்கும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்க பொறுமையாக இருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சா அதில் நிறைய தடை இருக்குங்கிறவங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தடை நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும். இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா விதமான உறவுகளுடையும் ரொம்ப கவனம் இந்த மாதம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் நிறைய ஏற்பட்டு விலகும். அதோட இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆகையினால இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் வச்சுங்க. எதையும் தாங்கும் இதயமாக இந்த மாதம் இருக்கணும். குறிப்பாக இதெல்லாமே 14ஆம் தேதிக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. வருமுன் காப்பது தான் ஜோதிடம். அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கிறனால பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையுமே தலையிடாதுங்க. இதுவே இந்த மாதம் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த மாதம் நம்முடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் கவனம். நீங்கள் அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பில் ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாகவும் இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸோ ப்ராஃபிட்டோ இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டச்சனி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் 4ஆம் இடத்துல சனி, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் உடல் ரீதியாக, மன ரீதியான, பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இதெல்லாமே கொடுக்க தான் செஞ்சிட்ருக்கார். இந்த மாதத்தில் கிரக நிலைகளும் நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல, உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவருமே உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபயர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. யாருக்கெல்லாம் லவ்வில் பிரேக்கப் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரேக்கப் ஆகி ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டு விலகும் அல்லது தொடர்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லா விதமான யூக வணிகங்கள், எனி ஸ்பெக்குலேஷன் ரொம்ப ரொம்ப கவனம். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் எதுவுமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். ஆக நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், தேவையில்லாத டெம்டேஷன் உங்களுக்கு வேண்டாம். குறிப்பாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் அமைதியும் அடக்கமாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையிலுமே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் இருக்குது. அது வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் பெரிய லெவலில் இருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம மேலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க. நம்மளும் அவங்க மேலே ஒரு விருப்பமற்ற தன்மையில் தான் இருந்துகிட்ருப்போம். இதெல்லாமே பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேணுங்க, டீல் பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சல்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், ஜாபில் இந்த மாதம் ரொம்ப பொறுமை, நிதானம், மற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்பவும் கவனமாக இந்த மாதம் உங்களுடைய கெரியரில் இருங்க. பெரிய லெவலில் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், ரெக்கக்னைஸ் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய டியூட்டியை நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் எப்போயுமே நீங்கள் பேக் அடிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கிரகங்கள் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு மாறிடும். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் வைஸாக நீங்கள் ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் ஒரு பக்கம் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. கவனம். சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சுமார். ஆக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக கணவன் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க. அதெல்லாமே நமக்கு பிரச்சனைகள்லாம் பின்னாடி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. நான் ஏற்கனவே அது பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க பொறுமையாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மாறுங்க. அதுலேயும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், வீசா எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் 14th அப்புறம் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அதோட உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர், நந்தியம் பெருமானை கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே நல்ல நட்சத்திரங்களில் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஒரு பக்கம் எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றி, சக்ஸஸ்ன்னு அர்த்தம்.
ஸோ லைஃப்பில் நமக்கு எல்லோருக்கும் தேவை வெற்றி. எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற போட்டியான உலகத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு தான் எல்லோரும் போராடிட்டுருக்கோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இது உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை எப்பயுமே செய்யும். ஒரு பக்கம் சனி பார்த்தால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள், இன்னொரு பக்கம் குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இப்படி கலந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் பணத்தை சேமித்து செலவு பண்ணுறதை பார்த்து செலவு பண்ணுங்கள். இந்த மாதம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நம்முடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் என்பது கலந்து இருக்குது. ஆகையினால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு இடைக்கு நடவை யோசித்து நல்லா செயல்படுங்க. கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனியாக இருக்கிறார். எப்பவுமே சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஆக நன்கு ஆராய்ச்சி சிந்தித்து செயல்படணும். லைஃப்பில் நம்முடைய எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். 3ஆம் இடம் பிளானிங். ஆக அந்த திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு 7ல் இருக்கார். ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கும், பட் எல்லாமே தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் 7ஆம் இடம் இஸ் எ பிரேக். ஆகையினால தான் இந்த பிரேக் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உடைக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் ஏதோ ஒரு பக்கம் இருக்கலாம். நீங்களும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராவலில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுடைய பயணங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, சின்ன ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் நல்லாயிருக்கும், லாபம் இருக்கும், வருமானங்கள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கிறவங்களாம் 14ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஏற்கனவே அங்கே ராகு பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கார். ராகு பகவானும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, எனி ஸ்பெக்குலேஷன், ரேஸ், லாட்ரி எல்லாமே அடைக்கி வாசிங்க. எதுலேயுமே லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி வேண்டாம். விட்டதை பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க. கோல்டு பாண்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கவனம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம், உணர்வுகளை ஏற்படுத்தும். எதுலேயுமே போய் சிக்கிற வேண்டாம், பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாமே பின்னாடி ரிட்டர்ன்ஸ் ஆகுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நம் கண் முன்னாடி பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும்.
உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். 2 பேருமே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள்லாம் அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாலும் அதுவும் சுமார் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், ஏற்கனவே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இப்போ அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்க்குறாரு, ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கிறார், பரவாயில்ல. பட் இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களை விட்டு விலகி போனாலும் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இது ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக இருக்கும். எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸ் மேலே பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத கடனை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குன்னா கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு கடன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காது. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. பெருசாக நம்ம லிட்டிகேஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே தான் எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகளை ஜெயிப்பதற்கும் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை. ஆனாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி உங்களுக்கு இருக்குது. வேலையில் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி அல்லது முன்னோருடைய சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இது நமக்கு ஒரு சாதகமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது எல்லாமே ஏற்பட்டு விலகும். அதனால் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலம். ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதுலேயுமே நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலாம், பொறுமையாக இந்த மாதம் இருங்க. எல்லாமே கிரக நிலைகள் அடுத்த மாதம் மாறும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும், பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். பெருசாக நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க. நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். சொந்த பிஸ்னஸுமே அப்படி தான் இருக்குது. மன வாழ்க்கையுமே இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மாதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்குற வியாபாரத்தை விட்டுருங்க. இந்த மாதம் இப்படி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ வாய்ப்பு இருந்தால் உங்களால் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு துர்க்கையினுடைய அனுகிரகம் இந்த மாதம் கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கிடைக்கும். நம்ம 2024 வருஷம் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பவுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், இதை மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் யாருடைய நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சூரியனும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஃபஸ்ட்டு நான் முதலே சொன்னதான் 6ஆம் இடம் இஸ் ஏ சக்ஸஸ். இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது ப்ரைவேட்டில் யார்ட்டாவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே கேட்ட பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது.
இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் நம்முடைய காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எதில் இருந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கும், அதுவும் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் தடை ஒன்றும் இல்லை. ஆக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு, வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. கண்டிப்பாக இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய தனுசு ராசியுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் ஜாபுக்கு தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை அதுக்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வருமானங்கள், சூழ்நிலைகள் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நாளைக்குன்னு டிலே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் சிந்திங்க, செயல்படுத்துங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அந்த முயற்சிகளில் உங்களுக்கு பின்னடைவு வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால சோம்பேறித்தனங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. வேலை நிமித்தமான பயணம், அந்த பயணத்தால் நமக்கு நன்மை, இது எல்லாமே இந்த மாதம் நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் அது சக்ஸஸ் ஆகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் பார்ட்னர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் லாபம் அடைவீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரொம்ப நல்லா வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஊர் மாற்றங்கள் உண்டு. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவருமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்ததுன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, நல்ல வருமான லாபம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களே அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது.
ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவலில் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அது இல்லாமல் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நார்மலான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பணத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது நிறையவே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் கூடும். அரசியல் வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களை அறியாத நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இல்லைன்னா உங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும். சொந்த பிஸ்னஸ்லையுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கிறது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அல்லது புதுசாக அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் க்ரீன் கார்டை எதிர்பார்த்து வெயிட்டிங்காக இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு, படைக்கும் கடவுளை அவர் வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வார வழிபாடு பண்ணுங்கள், கும்பிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். இறையருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் 2024 வருஷம் எப்படி இருக்கும், இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். மகர ராசினாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. இந்த சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஆக 5ஆம் இடம் தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இறையர்களால் குழந்தை பாக்கியம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே குரு பகவான், அவர் 5ஆம் இடத்துல, அவருமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அது வரைக்கும் எல்லாமே சுமாராக தான் இருக்கும், எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. ஆக 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்குவாங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கேட்குறேன், அல்லது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களாம் 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிடைக்கும் கடன். ஒரு
ஒருவேளை அதுக்கப்புறம் பணம் வந்ததுன்னா நீங்கள் என்ன காரியத்துக்காக கடன் வாங்கிங்களோ அது அந்த காரியத்துக்காகவே செலவாகும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. வேலையின் நிமித்தமான பயணம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இருக்குது. உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது அத்தனையுமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய ட்ராவல் என்ன, அதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. சொத்து விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உறவினர்களால் நன்மைகள் இதுவும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அவருமே பார்த்திங்கன்னா கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக லேண்டு வாங்குறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, அது சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். மகசூலும் இருக்குது, லாபமும் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸும் நல்ல விதமாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவருமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இந்த மாதம் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இல்லை. உங்களுக்கு பெரிய லெவலில் அதற்கான அச்சீவ்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலான வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கினவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். வருமானம் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பெருசாக பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் லாவிஷாக செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. எல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த வருமானங்கள் இருக்கானா இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக என்னுடைய வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், அதுக்கான எனக்கு ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் அதுக்கான எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் சரி அல்லது வெளியேற்றப்பட்டிருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அந்த நிலைமைகள் மாறி நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலையிலே ஏதாவது என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களால அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், இல்லை அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க. ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் கெரியர் நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய குறைவு, குறிப்பாக அடி வயிற்றில் பிரச்சனைகள்,
பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனைகள், ப்ரெஷர் இதெல்லாமே கூட தான் செய்யும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனாலும் கூட உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. சார் ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. அதோட யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், பெட்டர் ஜாபுக்கு முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதற்கான சோர்ஸஸும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை குரு சனி பகவான் 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். நல்ல நட்பு வட்டாரம், நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆக கிரக நிலைகளை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இது ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. நீங்கள் இதுவே இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அதே தான் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாளுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ, காளி இருக்கோ, அம்பாளுடைய வழிபாடை பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் அமையும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 வருஷம் ஜூன் மாதம் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். கும்பராசினாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். இதைத்தான் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறான். அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஒரு கட்டின வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும், நல்ல ஆடை ஆவரண சேர்க்கைகள் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டு. அதுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் நல்லா இருக்கா, கையில் பணம் இருக்கா, கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாகவும் குரு வர்றார். அவர் கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும். எப்படி இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ சுமாராக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஆனால் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது. அதனால் இந்த மாதம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நீங்கள் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கை என்னவோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெருசாக நீங்கள் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஒரு பக்கம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். உங்களே அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த செவ்வாயை வாங்கின நட்சத்திர சாரம் நல்ல இடத்துல இல்லை. கேது பகவான் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8 தடை. ஸோ துணிஞ்சு இறங்க வேண்டாம். அதனால் நமக்கு நன்மை கிடைக்குமானா அதில் நிறைய தடைகள் இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாக வருங்க. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இல்லை. வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு யோகம் இருக்குது. சொத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கொடுத்தீங்கன்னா அந்த சொத்தை யார் வாங்குறாங்களோ மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கும் அதிலே நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நெருங்கிய உறவுகள் அவர்களால் நமக்கு ஒரு நன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இதுதான் இளைய சகோதர சகோதரிகளாலையும் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். பெருசாக யாரையும் நம்பி இருக்காதீங்க. அதெல்லாமே நமக்கு இந்த மாதம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திங்க. மற்றவங்களை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் வேண்டாம். ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில், சிந்தனை ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கூட அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையே செஞ்சாலும் அவங்க உங்களை தீமையாக தான் பார்ப்பாங்க, கெடுதலாக தான் பார்ப்பாங்க. அதனால் லைஃப்பில் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள். தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள்.
பயணத்தால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் செலவினங்கள் தான் இருக்குது, மகிழ்ச்சி இல்லை. அது இல்லாமல் பெரிய முயற்சிகளும் முதல்ல சொன்ன மாதிரி வேண்டாம். எதிர்பார்த்த செய்தி நடக்கலாம், கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு நினைங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவருமே சூரியன் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக பெரிய லெவலில் இருக்கீங்களோ, ஹையர் ஸ்டடியும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே தான். நீங்கள் அது மட்டும் இல்லை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் கம்மி. இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவால் நன்மை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு ஏதாவது கிரானிக்காக நோய் இருந்தால் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்கும். இதுவே நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, திருப்தியற்ற வேலையில் இருக்கிற மாதிரியான தோற்றமெல்லாம், இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மாற்றி கிடைச்ச வேலையை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த மாதம் வேலை இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, லாங் லீவை போடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாதம். உங்களுடைய கரியரில், ஜாபில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லை. சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை. ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங் லீவு போடுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதுவும் உங்களுக்கு குணமாகுது, எல்லாமே இந்த மாதம் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுடைய ஜாபில் இருக்கும். ஏன்னா வேலையில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒரிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாபை அதை பார்க்காதீங்க. இந்த மாதத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த ஜாபை நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப நல்லது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதில் நீங்கள் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷனும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், வீசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய விஷயமே உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். இருந்தாலும் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நான் முதல்ல சொன்னேன். ஸோ இந்த மாதம் கடன் மட்டுமல்ல, தேவையில்லாமல் எதிரிகள் விஷயத்தில் தலையிடாதீங்க. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி எல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க. பட் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்றிருக்கு. பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த மாதம் அதெல்லாமே நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பொறுமையாகவும் கவனமாகவும் பேசி பழகுங்க. இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம்
நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் உண்டு. ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு ஏதோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கெல்லாம் சோர்ஸஸ் நிறையா இருக்குது இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா சோர்ஸஸ் உண்டு. இதை 2 தடவை சொல்கிறதுக்கு காரணம், குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் அம்பாள் இருக்காங்களோ பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அல்லது அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்லா தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சூரியன், சந்திரன் இந்த 2 நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுவார். இதெல்லாம் நன்மையாக இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செயல்படுத்துவீங்க. அந்த துணிவையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறது குரு பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியத்தில் இறங்கணும்னா இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த காரியத்தில் இறங்க, அதுக்கப்புறமெல்லாம் யோசித்து செயல்படுங்க. ஒருவேளை உங்களுடைய பர்சனல் ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விஷயத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? உங்கள் கையில் 2ஆம் அதிபதி செவ்வாய் 2லேயே இருக்கார். அவரும் கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கனால வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்களும் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஏதோ ஒரு வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா செலவினங்களும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் குரு பெரிய லெவலில் நீங்கள் இல்லைனால் கூட உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் அப்படின்னா நினச்சி செயல்படாதீங்க. சுமாராகவே இந்த மாதம் கிரக நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் உறவுகளை பலப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இதே தான் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு ஒர்க்கு. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் பெரிய லெவலில் விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க. அப்படிங்கிறவங்களுக்கு விற்க முடியலன்னா பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வேளை விற்றாலும் அது பிரயோஜனம் இல்லை, அது நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் அதுக்கான வாய்ப்பு. அப்போ இதுக்கப்புறம் இடம் மாற்றத்துக்கான தடைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை அடையிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களால் இல்லை. அதனால் உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவாக இருந்தாலும் யார்ட்டையும் பெரிய லெவலில் அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பின்னாடி அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கைக்கு உரிய இடத்துல இந்த மாதம் சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. லைஃப்பில் எப்பயுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க பழங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கிரகம் கொண்டு வரும். எல்லாம் இருக்கும், இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக வாங்குங்க. இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்க நினைக்கிறவங்க, 6 டிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நான் இருக்கேன், என்னுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும்னா நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எப்படி இருக்கும்னா அதுவும் ஓரளவுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸு நார்மலான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, 12ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில்
நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஒருவேளை அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் திருப்தியற்ற மனநிலை, பார்ட்னரும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார். இல்லைனா நீங்கள் பார்ட்னருக்காக பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். பட் இந்த செலவினங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கிட்ஸுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். அது இல்லாமல் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுவும் நம்ம குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுப செலவினங்கள் நிறையா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் தேவையற்ற செலவினங்களாகவும் சில சமயங்களில் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், எனி அதர் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு எம்என்சியில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க. உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வேலை இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுப்பார். சனினாலே டிலேன்னு அர்த்தம், ஓல்டுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு யாரும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு வேலை அமையுமானா கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் நான் வேலையை விட்டு வெளியேற்றிப்பட்டவட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான சர்வீஸ், உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபரெண்ட்டாக இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கணுன்னா நார்மல் தான். ஆக பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைக்கிறதுல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸும் நார்மலாக தான் இருக்கும். முதலே சொன்னேன். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறலாம். அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் யாராவது அப்பாவுடைய அன்பு, ஆதரவு எதிர்பார்த்தீங்கன்னா சுமார் தான். இந்த மாதம் முழுவதும் அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. 9ஆம் இடம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி. இதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சேஞ்ச் பண்ணணும், பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஆன்சைட்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் இருக்குது உலகம் முழுவதும். பட் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக வேலை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை அப்படிலாம் பூர்த்தியாகும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும், நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ தேவை. உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும். கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மையாக கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, சளி தொல்லைகள் இருக்குது, அதுலேயும் முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கிறது நீங்கள் உங்களுடைய டயட்டில் கண்ட்ரோலாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நோயுடைய தன்மை குறையும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.